ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்னை பற்றி யோசிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ என்னை பற்றி யோசிக்காமல் என்ன யோசிப்பாய், என்ன யோசிக்கிறாய் என்பதையும் சொல்கிறேன். இவ்வளவு சாய்க்கு செய்கிறோமே, இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே பூஜை எல்லாமே பண்ணுறோம். வியாழக்கிழமையில் பூஜை பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றுறோம். ஆனால் அந்த விளக்கேற்றுற ஒளி கூட நம்முடைய வாழ்க்கையில் தெய்வங்களானது நமக்கு தேவையில்லையே. நம்ம எத்தனையோ விஷயங்கள் ஆசைப்படுறோம், அதில் மனம் இறங்கி வந்து தெய்வங்கள் ஒரே ஒரு சின்னதாக ஒரு விஷயத்தை நமக்கு தரலாமே, ஆனால் ஏன் தெய்வம் தரமாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறேன். சரியா? நான் சொல்கிறது சரியா இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய விஷயத்தில் கஷ்டப்பட்டு விட்டாய். ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் உனக்கு சோதனைகளை கொடுத்து வாழவே விடாமல் உன்னை ஆக்கிவிட்டது. ஒவ்வொரு நிமிஷமும் என்னை நீ கேட்பது, உனக்கு நான் விளக்கேற்றுகிறேனே, அந்த விளக்கேற்ற ஒளி உள்ள வெளிச்சத்தையாவது என் வாழ்க்கையில் கொடு. ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஒரு இருட்டான ஒரு இடத்துல இருக்கேன், என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு என்கிட்ட வந்து நிற்கிறேன். அப்படி கெஞ்சி அப்படி அழுது உன்னுடைய வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்க உன்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்யாமல் வேடிக்கை பார்த்துட்ருப்பேன் அப்படின்னு நீ நினச்சியா? கிடையாது. நான் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு கல் நெஞ்சம் கொண்டவன் அல்ல. என்னை நீங்கள் கல்லாக பார்க்கலாம், ஆனால் நான் கல் அல்ல. உண்மையில் உயிரோடு தான் இருக்கிறேன். நீங்கள் என்னுடைய கோவிலுக்கு வருகிறீர்கள், வந்து என்ன பண்ணுறீங்க? என்னை பார்க்குறீங்க, என்னோடய கண்ணை பார்த்து கும்பிடுறீங்க. என் கண்ணை பார்த்து கும்பிடும்போது அப்படியே நேராக உங்ககிட்ட ஏதோ என் கண்ணை வந்து உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீ சொல்வ, என்னமோ சொல்லணும்னு நினைக்கிற சாயி, ஆனால் என்ன சொல்கிற ஏது சொல்கிறேங்கிறது தான் எனக்கு புரியல. நீ ஏதாவது என்னுடைய வாழ்க்கையில் மாற்றிருந்த அப்படின்னா ஏதாவது மனசில் நிம்மதி இருந்திருக்கும். ஆனால் இப்போ நான் சந்தோஷத்தோடு உன் கோயிலுக்கு வரல, மனபாரத்தோட நெஞ்சு அப்படியே எனக்கு வெடிக்கிற அளவுக்கு தான் மனபாரத்தோடு வந்திருக்கேன். என்னை ஒரு வேளை கூப்பிட்டு ஒரு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு உறவு இல்லை. எல்லா விஷயத்துலையும் என்னை கெடுக்கிறதுக்கு உறவுகள் இருக்கிறாங்க. ஆனால் வாமா, நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, இந்த அளவுக்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள வச்சு கஷ்டப்படுற, உன்னுடைய கணவனும் சரியில்லை, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்க ஆள் இல்லைன்னு அழுகுற. ஏன் ஆள் இல்லைன்னு அழுகுற? என் கோவிலுக்கு வரல, என் கோயிலுக்கு வரும்போது என் கண் உன்னோட பேசுமே. இனிமேலாவது பார், என்னுடைய சிலைக்கு நேராக அப்படி வந்து உட்கார் கோவிலில். இல்லை உன்னுடைய வீட்டில் இருக்கிற படத்தை நேராக வந்து உட்காந்து என் கண்ணை மட்டும் பார். என் கண் 1000 பதில் சொல்லும், உனக்கு 1000 பதில் சொல்லும். நீ கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லும். என்கிட்ட பேச முடியல அப்படின்னு கவலைப்படுறல்ல, என்கிட்ட நீ பேசலாம். ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்கிட்ட பேசலாம். பேச முடியாததெல்லாம் இல்லை. ஏன்னா நான் உன்னோட அப்பா, என் பிள்ளை. நீ என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன, நீ இத்தனை மணிக்கு தான் பேசணும், இத்தனை மணிக்கு தான் பேசணும்னு ஏதாவது இருக்கா என்ன? எப்போ வேணாலும் நீ என்கிட்ட பேசலாம். தெய்வத்தை கும்பிட்றதுக்கு மணி நேரங்களோடு கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அந்த மணி நேரங்கள் கிடையாது. நீ ராத்திரி 3 மணியாக இருந்தாலும் 2 மணியாக இருந்தாலும் 1 மணியாக இருந்தாலும் எப்போ வேணாலும் என்னை கும்பிடலாம். என்னை சாயின்னு நீ கூப்பிடு. வரனா இல்லையான்னு மட்டும் பார். உனக்காக நான் வருவேன், எங்கே இருந்தாலும் வருவேன். உன் வீட்டில் தான் இருக்கேன், கூப்பிட்ட நேரத்துக்கு வரப்போகிறேன். கவலைப்படாத. நீ என்கிட்ட என்ன சொன்ன? எவ்வளோ கஷ்டப்படுறேன், கேட்குறதுக்கு ஆளே இல்லை சொன்னில்ல. உன்னை கேட்குறதுக்கோ நீ நல்லா இருக்கியாம்மா, சாப்பிட்டியா, நீ வந்து உன் குடும்பத்தில் இருக்கவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்க நான் இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு பாதுகாப்பு என்ற ஒரு வளையத்தை கொடுக்க நான் இருக்கேன். எனக்கு ஒன்றுமே தெரியாமலாம் இல்லை, எல்லாமே தெரியுது. நீ என்ன கஷ்டப்படுற எல்லாம் விதி. அனுபவிக்காமல் யாராலையும் கரைக்க முடியாது. தண்ணி இருக்குது, ஒரு கடலில் தண்ணி இருக்குது, நடுவில் மாட்டிக்கிட்ட. அதுதான் இப்போ நீ இருக்கிற நிலமை. தண்ணி எப்படி? கர்மா. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நல்லது செஞ்சுருக்க பாரு, அதனால தான் படகு மேலே நிற்கிறேன். அந்த படகு நான். சரியா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? கடல் என்ற தண்ணி உனக்கு கர்மா.
அது எது மேலே நிற்கிற? ஒரு படகு மேலே. அந்த படகு யாருன்னா நான். உன்னை கவுத்து விட மாட்டேன். அதே இடத்துல உன்னை நிற்கவும் விட மாட்டேன். எப்படியோ உன்னை அழகாக கூட்டு வந்து கரைக்கு சேர்த்துருவேன். அதே மாதிரி தான் இப்போ கர்மா மேலே நின்றுட்டு இப்படி தத்தளிக்கிற. எந்த பக்கம் போகிறது? இந்த கப்பல் வந்து கவுத்து விட்ருமோ, இல்லைனா இந்த பக்கம் போனால் வேறு எங்கேயாவது போயிடுவோமா, அந்த பக்கம் போனால் எங்கேயாவது போயிடுவோமா, இந்த பக்கம் வந்தால் எங்கேயாவது போயிடுவோமோன்னு பயப்படுற. சரியா? பயப்படாத. யார் மேலே நீ நிற்கிறேங்கிறத பார். படகு என்ற ஒன்று மேலே நிற்கிற. படகு யாருன்னா நான். இந்த சாய் என்னைக்காவது நான் கைவிட்டிருக்கேனா? கடைசி நிமிஷத்தில் கூட உன்கிட்ட நான் வந்து வாக்கு கொடுத்தேன் அப்படின்னா காப்பாற்றிருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் நீ எப்படி இருக்கணும், ஏது இருக்கணுங்கிறத ஒவ்வொன்றும் நான் சொல்லியிருக்கேன். எல்லாமே எனக்கு தெரியும். வாழ்க்கையில் உன்னை எப்படி பாதுகாக்கணும், எந்த நிமிஷத்தில் உன்னை அற்புதமாக வாழ வைக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ நீ அப்படி நின்றுட்டுருக்க. இன்னும் கொஞ்ச நாளில் படகு அப்படியே நகர்ந்து 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 எங்கே வரப்போகுது? கரைக்கு வந்து நீ எப்படியெல்லாம் வாழணும், என்னென்ன விஷயமெல்லாம் செஞ்சு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சியோ அந்த அனைத்து விஷயத்தையும் செய்வ எல்லாருக்கும் மத்தியில். நீ இப்போ கவலைப்படுற பார்த்தியா? என்கிட்ட யாருமே இல்லை சாயி, பணம் இல்லை, அதனால் யாருமே என்கிட்ட இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு வேளை, ஒரே ஒரு வேளை நீ சாப்பிட்டியா, நீ வந்து தூங்குனியா, நிம்மதியாக இருக்கியா அப்படின்னு கேட்க யாருமே இல்லை சாயி அப்படின்னு அழுகுறல்ல. எல்லாமே பணம் வந்து தானாக வரும். அப்போ நீ சுதாரிக்கணும். பணம் வந்துச்சு அப்படின்னா உடனே எல்லார்ட்டேருந்தும் நீ பணக்காரி ஆயிட்ட அப்படின்னோன்னா எல்லார்ட்டேருந்தும் ஃபோன் வரும். என்ன பண்ணுறீங்க, எப்படி போகுது தொழில், என்ன செய்கிறீங்க, இப்படி நிச்சயமாக வரும். அப்போ தான் நீ சுதாரிக்கணும். இவங்கெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மள்ட்ட வராங்க அப்படின்னு. நான் எதுவாக இருந்தாலும் உன்னோட நன்மைக்காகவும் உன்னுடைய வாழ்க்கைக்காகவும் மட்டும்தான் சொல்வேன். மற்றபடி எதுக்குமே நான் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறவன் நான் இல்லை. உன்னுடைய மனதில் இருக்கிற ஒவ்வொரு அழுக்கு, கவலைப்படுறல, இது ஒரு அழுக்கு. ஐயோ இவங்க பேசலை, இவங்க என்கிட்ட சொல்லலை, இந்த மன குழப்பத்தையும் மனபாரத்தையும் இந்த அழுக்கான விஷயத்தையும் எடுத்து உன்னுடைய குடும்பம், உன்னுடைய துணை, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு ஒன்று வாழ வைப்பேன். இப்போ உன் குடும்பத்தில் சில பேர் பொறுப்பே இல்லாமல் அலைஞ்சிட்ருக்காங்க. நிச்சயமாக அவங்களெல்லாம் பொறுப்போடு ஒரு மனுஷனாக மாற்றி, பொறுப்பு இல்லாதவனை குடும்பத்தில் வச்சுருக்கான்னு அத்தனை பேட்டையும் சொல்லி உன் குடும்பத்தை சில விஷயத்தை பற்றி பேசிகிட்டே இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே தலை குனிகிற அளவுக்கு உன் குடும்பத்தில் இருக்கிறவங்கள பொறுப்பானவங்களாம் மாற்றுவேன். என்னால் முடியாதது கிடையாது. நீ தண்ணியில் தத்தரிச்சிட்ருக்க உன்னை நான் அப்படியே படகுல இழுத்து வந்து கரை சேர்த்து, உன்னுடைய வாழ்க்கையும் ஒரு அழகான வாழ்க்கை தான். தனியாக இருந்து ஒரு பிள்ளையாக தனியாக இருந்து நிச்சயமாக அந்த பிள்ளைய பாரு, தனியாக இருந்து எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சிருச்சு அப்படின்னு புகழ்கிற அளவுக்கு செய்வேன் உன் வாழ்க்கையை. கவலைப்படாத. இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு, எல்லாம் கிடைக்கும். என் பிள்ளைக்காக நான் பேசுவேன் உன்கிட்ட. நான் நேராக வந்து உன்னை பார்ப்பேன். நான் உன்னை வந்து பார்ப்பேன். புரியுதா? பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான் சொல்கிற விஷயத்த மட்டும் செய். நான் உன் பக்கத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத நீ உணர்வு. உன் உடல் சிலுக்கும். அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 3:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே, 3:30லேருந்து 4:30க்குள்ளே செஞ்ச அப்படின்னா நிச்சயமாக நான் வருவேன். ஏன்னா எல்லோரும் வீட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. நீ என் கூட பேசலாம். நான் உனக்காக மட்டும்தான் உன் வீட்டில் இருக்குன்னு தவிர வேறு யாருக்காகவும் இல்லை. என் பிள்ளை என்னை கூப்பிட்டுச்சு, அதனால தான் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் என் பிள்ளையோட பேசிகிட்டு இருக்கேன். புரியுதா? சரியா 3:30 மணிலேருந்து 4:30 மணி எந்திரி. நீ ஒன்றும் வந்து குளிச்சுட்டு அதெல்லாம் பண்ண வேண்டாம்.
போய் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து உட்காரு. ஒரே ஒரு மண் விளக்கு எடுத்துக்கோ, அதில் திரி போட்டு ஏற்றிட்டு நீ என்ன பண்ணு, கண்ணை மூடி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்னு சொல்லு. இல்லையா, சாய் சாய் சாயின்னு சொல்லு. ஓம் சாய்ராம்னு சொல்லு, இல்லை வெறும் சாயின்னு சொல்லு. சொல்லிட்டே இரு. உன் நெத்தி பொட்டுக்கு நேராக என்னை வை. கண்ணை மூடி நெற்றி பொட்டுக்கு நேராக என்ன நினப்பு வச்சுக்கோ. நீ சொல்கிறது சாய் சாய் சாயின்னு இருக்கணும். நிச்சயமாக உன் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறத நீ பார்ப்ப. செஞ்சுப்பார். ரொம்ப நாள் இல்லை, ஒரே நாள், நாளை காலையில் செஞ்சுப்பார். எவ்வளோ பெரிய விஷயத்தை நீ பார்க்க போகிற அப்படிங்கிறத நாளை காலையில் நீ உணர்வ. சாதாரணமாக விஷயத்த நான் சொல்லலை, என்னை பார்க்குறதுக்கான, நான் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான உணர்வையும் என்னை பார்க்க போகிற அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். பொய் சொல்ல மாட்டேன், செஞ்சுப்பார். 3லேருந்து 4:30க்குள்ளே ஒரு விளக்கெடுத்து ஏற்றி அது பக்கத்தில் உட்காந்து கண்ணை மூடி சாயி சாயி சாயின்னு சொல்லு. வருவேன். உன் பக்கத்தில் இருக்கிறத நீ பார்க்கலாம், உணரலாம். யாரோ இருக்காங்க, பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறத நீ உணரலாம், பார்க்கலாம். ஒரு தடவை செஞ்சுப்பார். அப்புறம் டெய்லி செய்வேன். என்னை கண்டிப்பாக என்னை நீ பார்க்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் நான் இருக்கிறேன். என் பிள்ளை கேட்பது யாருமே இல்லை. எனக்காக ஒரு விஷயத்த செய்யக்கூட யாருமே இல்லை. என்கிட்ட வந்து பேச யாருமே இல்லை அப்படின்னு கேட்ட அழுகுற பிள்ளைக்கு மற்றவங்கள காய் காமிச்சு விட்டுட்டு நான் ஒதுங்குற ஆள் இல்லை. நானே வருவேன் என் பிள்ளைக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய. அதே மாதிரி வந்துட்டேன், உனக்கு நல்லதை செய்ய போகிறேன். சந்தோஷமாக இரு. எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.